திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து பொதுமக்கள் பக்தர்களை காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். என்ன காரணம் என செய்தியாளர் சுடலைமணியிடம் கேட்கலாம். சுடலைமணி, பக்தர்கள் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், என்ன காரணம்? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா டௌஃபிக், அதாவது தற்போது திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் தொடர் மழை காரணமாக இன்றும் நாளையும் இந்த பகுதியில் தங்குவதற்கு தடை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு அளித்து தற்போது போலீசார் மற்றும் கோவில் கடற்கரை பணியாளர்கள் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களையும் பக்தர்களையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 தினங்களாக தென் மாவட்டமான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நாளைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் பகுதியில் அதாவது அதிக அளவிலான காற்று இருக்கும் என்றும் கடற்கரை பகுதியில் அதிக அளவிலான மழையும் இருக்கும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ள இந்த சூழலில் இன்றும் நாளையும் தூத்துக்குடி பகுதியில் உள்ள திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலுக்கு அதிக அளவிலான பக்தர்கள் வருவதை தடுக்கும் விதமாக இன்றும் நாளையும் திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளார். இதன் காரணமாக இன்று மாலை தற்போது 6 மணி அளவில் இந்த பகுதியில் உள்ள பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் கோவில் கடற்கரை பணியாளர்கள் வேக வேகமாக அந்த கடற்கரை பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த மற்றும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பக்தர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த கடற்கரை என்பது நெரிச்சோடி காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளைய தினமும் இந்த கடற்கரை பகுதிக்கு பக்தர்கள் வர வேண்டாம் என்று ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மதியம் வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததன் அடிப்படையில், அதாவது நாளை காலை முதல் பௌர்ணமி தினம் என்பதால் கடற்கரை பகுதியில் சுமார் 55 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் என்றும், அதே போல் 0.9 மீட்டர் வினாடிக்கு முதல் 1.1 மீட்டர் வினாடி வரை கடலில் நீரோட்டமும் அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியின் அடிப்படையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதற்காக காவல்துறையினர் தற்போது இந்த கடற்கரை பகுதியில் உள்ள பொதுமக்களையும் பக்தர்களையும் அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்.